Hello students, this topic is about mesh analysis. இந்த மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம சும்மா ஜென்ரலாக பார்த்துருக்கோம். அதாவது இந்த மெஷ் ஈக்குவேஷன் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணியே ஃபார்ம் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறோம். அதுதான் வந்து மெஷ் அனாலிசிஸ் மெத்தட், இல்லைன்னா மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷ் current analysis. ஓகே, எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம மெஷ் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது கிளாக் வைஸில் எடுத்திருக்கோம். கிளாக் வைஸ்லையும் எடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் எடுக்கலாம். பட் ஆன்சர் வந்து ஈக்குவேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ கிளாக் வைஸில் எடுக்கும்போது இந்த பாத், ஓகே, இதில் இந்த சைடு மூவ் பண்ணும்போது இந்த ஆரோ மார்க் ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரு ஆகுது அப்படின்னா மைனஸில் என்ட்ரு ஆகுதா ப்ளஸில் என்ட்ரு ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே வந்து மைனஸில் தான் என்ட்ரு ஆகுது. ஸோ ஒன்றும் இல்லை, கிர்ச்சாஃப் வோல்டேஜில் வந்து அப்ளை பண்ணுறோம் இந்த லூப்க்கு, இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு. ஸோ மைனஸில் தான் என்ட்ரு ஆகுது. ஸோ மைனஸ் விஎக்ஸ் ப்ளஸ், அப்புறம் இங்கே வரும்போது ஆக்சுவலாக கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லான்றது என்னதுன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் இஸ் 0. அதுதான். ஸோ அடுத்து இந்த பக்கம் மூவ் ஆகும்போது எதில் மூவ் ஆகுது? ப்ளஸில் தான் வருது. தர்ஃபோர் ப்ளஸ் V1. அதுக்கப்புறம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அதில் என்ட்ரு ஆகும்போது என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் VA. அடுத்து எதை ஃபேஸ் பண்ணுறோம்? அடுத்து இந்த எலிமெண்ட் வரும்போது மைனஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறோம். தர்ஃபோர் மைனஸ் V2. அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது எது ஃபேஸ் பண்ணுறோம்? மைனஸ் V. தர்ஃபோர் மைனஸ் VB. அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட்டும் இல்லை, இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சம்டைம்ஸ் இந்த V1 எப்படி எழுதலாம்னா, இந்த வோல்டேஜ் ட்ராப்னா இது எப்படி எழுதலாம்னா எந்த எலமெண்ட்டுக்கு அக்ராஸாக உள்ள ட்ராப் அப்படின்னோ அந்த எலமெண்ட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த V1 எப்படி எழுதலாம்? I/R1 எழுதலாம். அதே மாதிரி V2வை I இன்ட்டு சேம் கரண்ட், சீரியஸ் சர்க்யூட்னால சேம் கரண்ட் தான் த்ரூ அவுட் த சர்க்யூட் இருக்கும். ஸோ இங்கே என்ன எழுதலாம்? I/R2 அப்படியும் எழுதலாம். therefore மைனஸ் Vx ப்ளஸ் V1 எப்படி எழுதுகிறோம்? I/R1 ப்ளஸ் VA. இந்த V2வை ப்ளஸ் மைனஸ் எப்படி எழுதுகிறோம்? I/R2 அப்புறம் மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதுதான் என்னதுன்னா மெஷ் கரண்ட் அனாலிசிஸ். இந்த ஈக்குவேஷனை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து சால்வ் பண்ண முடியும்? சால்வ் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அது வந்து நான் இப்போ அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி லூப்பில் KVL அப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னால் மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா இதில் பிரான்ச் நோடு அப்படின்னு 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. அது என்ன பிரான்ச், அது என்ன நோடு அப்படின்னா, இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு வருதில்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா நோடுன்னு சொல்கிறோம். ஃபார் ஜங்ஷன் பாயிண்ட், ஆக்சுவலாக அது வந்து கிரவுண்டட். ஜங்ஷன் பாயிண்ட் வந்து என்னென்னா நோடு. அப்புறம் பிரான்ச், என்ன பிரான்ச் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 2 நோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நோடு வந்து இந்த பாயிண்ட். ஸோ இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். ஓகே, வேறு எந்த ஜங்ஷன் பாயிண்ட்டும் இல்லை. ஸோ இந்த டெர்மினல் இதெல்லாம் ஜங்ஷன் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் பாத் தான். ஸோ இங்கேருந்து ஒரு எலமெண்ட், இங்கேருந்து ஒரு பாத் டிவைட் ஆனதாக இங்கே வந்தால் தான் இது வந்து என்னென்னா ஜங்ஷன் சொல்லுவோம். தர்ஃபோர் இது வந்து நோட்ஸ் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2. ஓகே, ஹவு மெனி பிரான்ச்சஸ் ஆர் ஹியர் அப்படின்னா 2 நோட்ஸுக்கு இடையில் உள்ள பாத்துக்கு பேர் தான் என்னென்னா பிரான்ச். ஸோ பிரான்ச்னா என்ன? நம்ம நார்மலாக ட்ரீயில் பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பிரான்ச். ஓகே, அப்புறம் இந்த R3 எலிமெண்ட் இருக்குல்ல, இது ஒரு பிரான்ச். அப்புறம் இந்த பிரான்ச் இருக்குது. therefore there are 3 branches in this circuit. First branch is branch 1 is here, this is branch number 2, this is branch number 3. அதாவது இந்த நோடுக்கும் உள்ள பாத், அதான் வந்து நம்ம பிரான்ச்னு சொல்கிறோம். therefore branch B is equal to 3, அதாவது இந்த சர்க்யூட்டுக்கு. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து கேட்டிருக்காங்கன்னு வைங்க. இந்த R1ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, R2ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, இல்லை R3ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஹவு மெனி
number of equations are required to solve this problem அப்படின்னா minimum number of equations to solve the problem is equal to b plus n minus 1. ஓகே, மினிமம் இவ்வளோ ஈக்குவேஷன் இருந்தால் தான் இந்த சர்க்யூட்டை வந்து சால்வ் பண்ண முடியும். பியோட வேல்யூ என்ன 2, இதோட வேல்யூ b மைனஸ் n ப்ளஸ் 1. ஓகே, இங்கே பியோட வேல்யூ என்னது 3 மைனஸ் என்னோட வேல்யூ 2 ப்ளஸ் 1. ஸோ 3 minus 2 1, 1 plus 1 2. Therefore minimum 2 number of equations are required to solve this problem. அப்போ 2 equations வந்து வேணும். இது வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 1 mark ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் கேட்கலாம். மினிமம் how many number of இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து b minus n plus 1. இப்போ எனக்கு கூட இந்த இது கன்ஃபியூஸ் ஆனது b plus n minus 1 இல்லை b minus 2 n minus 2 இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க எக்ஸாம். பட் எனிவே இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்னால் இது அந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே ஓகே மினிமம் 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்டு. இப்போ ஃபஸ்ட்டு லூப் எடுக்கிறோம். ஃபஸ்ட் லூப் எப்படி எடுக்கிறோம்? இது லூப் 1. ஓகே, லூப் 1. ஓகே, இதில் ஈக்குவேஷன் வந்து அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 எடுக்கிறோம். அடுத்து இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2ன்னு எடுக்கிறோம். இது எல்லாமே நம்மளோட அசம்ஷன். ஓகே, இப்போ லூப் 1ன்றது இந்த சர்க்யூட்டுக்கு எடுக்க போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைடு போகும்போது எதை ஃபேஸ் பண்ணுறோம்? மைனஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் மைனஸ் E1. அடுத்து இங்கே வரும். இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த லூப்பில் எப்படி எடுத்திருக்கோம்? I1 எடுத்திருக்கோம். தேர்ஃபோர் I1 இன்ட்டு R1 ப்ளஸ் I1 R1. அதுக்கப்புறம் எப்படி லூப் க்ளோஸ் பண்ணுறோம்? இங்கே இந்த சைடு க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேயா? இந்த பாத்தில் இந்த லூப்பில் I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த லூப்பில் I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ R3யில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே I1, இதுக்கு ஆப்போசிட்டாக I2. நல்லா கவனிங்க. I1 வந்து டாப் டு பாட்டம் வந்துட்டுருக்கு. இங்கே I2 வந்து பாட்டம் டு டாப் வந்து ஃப்ளோ ஆகுது. தேர்ஃபோர் I1 மைனஸ் I2. I1 I2 வந்து ஆப்போஸ் பண்ணுது. தேர்ஃபோர் I1 மைனஸ் I2 இதோட விட்டுறக்கூடாது. I இன்ட்டு R தான் ஃபார்மெட். இது I மட்டும்தான் இருக்குது. ஆரோட வேல்யூ என்னது? R3. அவ்வளோதான். இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா? இது எப்படி எழுதலாம்? E1 இஸ் ஈக்குவல் டு I1 R1 ப்ளஸ் I1 மைனஸ் I2 இன்ட்டு R3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் இந்த லூப் 2 வந்து எடுக்கலாம். இது என்னது? இது வந்து நம்ம லூப் 2ன்னு எடுக்கிறோம். ரைட் இன் பிளாக் கலர். இது வந்து லூப் 1. இதை வந்து லூப் 2ன்னு எடுக்கலாம். ஓகே, லூப் 2. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ப்ளஸ் E2. இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறோம்? ப்ளஸ் E2. இது வந்து லூப் 2. லூப் 2க்கு KVL எடுக்கிறோம். ப்ளஸ் E2 ப்ளஸ் E2 எந்த பக்கம் மூவ் ஆகிறோம்? இந்த டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது நல்லா கவனிங்க. I2 வந்து நம்ம வந்து இந்த லூப்பில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து I2 இருக்குது. பட் ஆப்போசிட்டில் என்ன வருது? I1ன்ற கரண்ட் வந்து இப்போ I2 வந்து I1 ஆப்போஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம லூப் 2ல் தானே இருக்கோம். தேர்ஃபோர் I2 மைனஸ் I1 இன்ட்டு
இந்த எலமெண்ட் R3. அப்புறம் இந்த சைடு ஃப்ளோ ஆகும்போது இதில் ஃப்ளோ வரும்போது I2 × R2 தான். I2 R2 இஸ் ஈக்குவல் டு 0. இதிலேருந்து ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன வரும்? I2 மைனஸ் I1 R3 ப்ளஸ் I2 R2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E2. ஏன்னா ப்ளஸ் E2 இங்கே இருக்குது, இது அந்த சைடு போகும்போது மைனஸ் E2. ரைட். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்து I1 I2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இது இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா? அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த லூப், அப்புறம் இந்த லூப் வந்து இதுவும் கிளாக் வைஸ் இதுவும் கிளாக் வைஸ் இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இப்போ வந்து இந்த லூப் வந்து கிளாக் வைஸும் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி எடுத்தால் இந்த ஈக்குவேஷனில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படி சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். லுக் அட் தி சர்க்யூட். இங்கே எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கேஸில் ரெண்டுமே கிளாக் வைஸில் தான் எடுத்துருக்கோம், ரெண்டு லூப்பும். இப்போ இங்கே எப்படி எடுக்கிறோம்? இதை கிளாக் வைஸில் எடுக்கிறோம். இந்த லூப்பை ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கிறோம். therefore I1 வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I2 வந்து இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். இது லூப் 1, இது லூப் 2. ஓகேயா? இப்போ லூப் 1க்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் 1க்கு KVL ஃபார்ம் பண்ணும்போது as usual எப்படி ஃப்ளோ ஆகும்? -E1 அப்புறம் இந்த டைரெக்ஷனில் வரும். இந்த டைரெக்ஷனில் வரும்போது I1 × R1 ப்ளஸ் I1 × R1 ப்ளஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதுதான். என்ன அப்படின்னா, இந்த பாத்தில் வரும்போது என்ன ஆகுது? I1ம் டாப் டு பாட்டம், I2வும் டாப் டு பாட்டம். ஸோ ரெண்டுமே ஆட் ஆகுது இந்த பாத்தில். அப்போ என்ன வரும்? I1 ப்ளஸ் I2 × R3 இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா கவனிங்க. லாஸ்ட் கேஸில் ஆக்சுவலாக அது ஈக்குவேஷன் நம்பர் 2. லாஸ்ட் கேஸில் இந்த கரண்ட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் R3யில் கிராஸ் ஆனுச்சு. ஸோ I1 மைனஸ் I2ன்னு இங்கே எழுதணும். அடுத்து லூப் 2 சால்வ் பண்ணும்போது I2வில் இருக்கிறதுனால I1 ஆப்போஸ் பண்ணுன்னு சொல்லி I2 மைனஸ் I1ன்னு எழுதணும். பட் இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. I1 மைனஸ் I2வா I2 மைனஸ் I2 அந்த மாதிரி எடுக்கணும் தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டுமே என்ன ஆகுது? R3யில் ஒரே டைரெக்ஷன், I2வும் டாப் டு பாட்டம், I1ம் டாப் டு பாட்டம். ஸோ ரெண்டுமே என்னது? அடிக்டிவ் ஆகுது எந்த எலமெண்ட்டில்? R3யில். therefore I1 ப்ளஸ் I2 × R3 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து எழுதணும்னா E1 இஸ் ஈக்குவல் டு I1 R1 ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 × R3. இதுதானது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு லூப் 2. லூப் 2ல் KVL அப்ளை பண்ணுறோம். லூப் 2 அப்படி இந்த மாதிரி. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறோம்? -E2 ப்ளஸ் அடுத்து எங்கே க்ராஸ் பண்ணுறோம்? I2 × R2. ஸோ இப்படி தானே ஆன்டி கிளாக் வைஸ் தானே லூப் மூவ் ஆகுது. therefore I2 × R2 ப்ளஸ் I2 × R2. அதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது? இங்கேயும் I2, இந்த சைடு I1, ரெண்டு கரண்ட்டுமே இந்த R3யில் வந்து கிராஸ் ஆகுது. therefore ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 × R3 இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம்? E2 இஸ் ஈக்குவல் டு I2 R2 ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 × R3 இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இங்கே இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா வெறும் சர்க்யூட் மட்டும்தான் இருக்கும். இந்த லூப்போட டைரெக்ஷன்லாம் நம்ம எடுக்கிறது தான். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னா ஈக்குவேஷன் இப்படி வருது. இங்கே ஈக்குவேஷன் 1 2 வந்து இந்த ஃபார்மெட்டில் வருது. அதாவது இங்கே மைனஸ் இருக்கும், இந்த மாதிரி வரும். இந்த டைரெக்ஷன் எடுத்தோன்னா இங்கே வந்து ப்ளஸ் வருது. அதே மாதிரி இங்கே -E2 இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில், இங்கே +E2 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் எடுக்கணும் அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எடுக்கலாம். எந்த டைரெக்ஷனில் எடுத்து
எடுத்து அப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, இந்த லூப்னா என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத்துன்னு சொன்னோம். ஓகே, இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வேறு க்ளோஸ்டு பாத் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னா இதுவுமே ஒரு க்ளோஸ்டு பாத் தான். இப்படியும் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இதை வந்து வேணால் இது லூப் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த லூப் 3 க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்ட்ரா வரும். யூ வில் கெட் த தேர்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகேயா? பட் நம்ம அதனால தான் என்ன சொல்லியிருக்கோம்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ரெக்வயர்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்னா 2 இருந்தாலே சால்வ் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் அடிஷ்னலாக வரும். ஸோ அது வந்தாலும் வரலைனாலும் நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சுமே சால்வ் பண்ணலாம். வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து லூப் 3. ஓகே, லூப் 3 இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணலாம், ஓவராலாக க்ளோஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ எப்படி வாங்க, இப்போ என்ன வரும், -e1 ப்ளஸ் அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு i1 r1 ப்ளஸ் i1 r1. அதுக்கப்புறம் இப்படி வரும்போது இந்த பாத்தில் வரும்போது கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். i2 எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, ஸோ r2 இன்ட்டு i இன்ட்டு r ஃபார்மேட்டில் இருக்கணும்ல. r வந்து r2ன்னு எழுதிடலாம். i எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து லூப் 2ல் இருக்குது. லூப் 2 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. நம்ம லூப் வந்து இந்த டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறோம். பட் i2 என்ன ஆகுது, ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா -i2 இன்ட்டு r2 -i2 இன்ட்டு r2. அப்புறம் மறுபடியும் இப்படியே வரும்போது என்ன ஆகுது, ப்ளஸ் e2ன்னு வரும். இப்படி தானே க்ளோஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறது ப்ளஸ், தர்ஃபோர் ப்ளஸ் e2 இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான், லூப் 3 ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேயா? இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் எந்த 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுறது, 1 and 3 1 and 2 இல்லை 2 and 3 அப்படின்னா எனி 2. ஓகே, இப்போ லூப் 1 இப்படி எடுத்துகிட்டு லூப் 2வை இந்த மாதிரி ஓவராலாகவும் எடுத்து அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லையா, இந்த L2 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது மட்டும் லூப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓவராலாக எடுத்திங்கனாலும் ஒரு 2 ஈக்குவேஷன் வரும், அதையும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எனி 2 ஈக்குவேஷன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாலுமே எல்லா வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்படியே இந்த மாதிரி டெரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கும். என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு என்னமோ சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோஸை கண்டிப்பாக இதோ ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் வந்து சால்வ் பண்ண போகிறோம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் கரண்ட் பாசஸ் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர், அதாவது இந்த கரண்ட் பாசஸ் த்ரூ 4 ohm ரெசிஸ்டர்ஸ், இந்த கரண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர். இந்த 3 கரண்ட்டும் என்ன வேல்யூ அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை எதில் சால்வ் பண்ண போகிறோம், மெஷ் ஈக்குவேஷன் மெஷ் கரண்ட் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். கொஷினில் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதில் சால்வ் பண்ணணும். டெஸ்கிரிப்டிவ்னா யூஸிங் மெஷ் கரண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மெத்தடில் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எதுவுமே கொடுக்கலைன்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம மெஷ் கரண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். ஓகே, இதை எப்படி எடுக்கிறோம், லூப் 1 இப்படி எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே லூப் 2 வந்து இந்த டைரெக்ஷனில் எடுக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கரண்ட் i1, இங்கே i2. இந்த ப்ளூ கலரில் எழுதுனது எல்லாமே கரண்ட் டைரெக்ஷன், நம்மளோட அசம்ஷன். அது வந்து கொஷின்லேயே இருக்காது. ஸோ அதனால தான் பிளாக் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி டிஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை கவனிங்க. ஸோ லூப் 1 இங்கே வந்து கேவிஎல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. கேவிஎல். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம், மைனஸில் தான் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா டேரெக்டாக வோல்டேஜே கொடுத்துருவாங்க. தெர்ஃபோர் டேரெக்டாக என்ன எழுதுறோம், -25. அப்புறம் இந்த பக்கம் வரும்போது 3 into i1. இது வந்து கரண்ட் வந்து i into r ஃபார்மேட்னால 3 into i1
ப்ளஸ் 3 இன்ட்டு I1. அப்புறம் லூப் எப்படி க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது ஃப்ரம் டாப் டு பாட்டம். இப்படி க்ளோஸ் ஆகும்போது இந்த பாத்தில் ரெண்டு கரண்ட்டுமே இருக்கும், I1 இருக்கும் I2 இருக்கும். அந்த I1 I2 எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதா சேம் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் டாப் டு பாட்டம், I2வும் இப்படி ஃப்ளோ ஆகும்போது அதுவும் டாப் டு பாட்டம். ஸோ ரெண்டுமே டாப் டு பாட்டமில் தான் ஃப்ளோ ஆகுது. இதில் இந்த 2 ohm ரெசிஸ்டரில். அதனால் 2 இன்ட்டு I1 ப்ளஸ் I2 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேயா, இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான், இந்த லூப் இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், 5 இன்ட்டு I1 ப்ளஸ் 2 இன்ட்டு I2 இஸ் ஈக்குவல் டு 25 வோல்டேஜ். இதானது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து லூப் 2 எழுதுகிறோம். அங்கே KVL அப்ளை பண்ணுறோம் இந்த டைரெக்ஷனில். இங்கே அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது கிராஸ் பண்ணுறோம், மைனஸ் கிராஸ் பண்ணுறோம். -45 அதுக்கப்புறம் 4 வருது. 4ல் எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே I2 தான் ஃப்ளோ ஆகுது. therefore 4 இன்ட்டு I2. அப்புறம் அதே தான் திருப்பி இந்த 2 பாத், இந்த பாத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது, I1ம் I2ம் ஃப்ளோ ஆகுது, ரெண்டுமே டாப் டு பாட்டம். therefore ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 இஸ் இன்ட்டு R. இதோட வேல்யூ என்னது 2, I இன்ட்டு R இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான். இந்த லூப் முடிஞ்சிட்டோம், 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எப்படி வரும், 2I1 ப்ளஸ் 6I2 இஸ் ஈக்குவல் டு 45. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ I1ஓட வேல்யூவும் I2ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பை சால்விங் தீஸ் 2 ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து 5I1 ப்ளஸ் 2I2 இஸ் ஈக்குவல் டு 25. இங்கே 2I1 ப்ளஸ் 6I2 இஸ் ஈக்குவல் டு 45. இது ரெண்டும், இது வந்து நார்மல் அல்ஜிப்ரா தான், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட் தான். இதை வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா I1 I2ஓட வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம எல்லா ஆன்சரும் எழுதலாம். இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அப்போ இங்கே 6I2 இருக்குது, அப்போ இங்கேயும் 6I2 வரணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படி மல்டிப்ளை பண்ணினா இந்த ஈக்குவேஷனும் இது பண்ணும்போது இது கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் மேக்ஸ் மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லையா, கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு அலௌடு தான். கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடுன்னு இருக்குது, அதில் 2 டைமென்ஷனல், அதாவது XY இதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்குது. MS கேஷியோ கால்குலேட்டரில் இருக்குது. அது தெரிலன்னா நீங்கள் யூடியூப்பில் எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுன்னு கூட பார்த்துக்குங்க. அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மேக்ஸில் 12th மேக்ஸில் படிச்சிருப்பீங்க கிராமர் ரூல் அப்படின்னு, அதை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். கிராமர் ரூல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் மேட்ரிக்ஸில் படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸில் இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டாக எழுதணுன்னா எப்படி வரும், 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2ல் 5 2 2 6. ஓகே, இது வந்து I1 I2 இஸ் ஈக்குவல் டு 25 45. புரியுதா? இந்த ஈக்குவேஷன், இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் அப்படி வரும், 5 இன்ட்டு I1 ப்ளஸ் 2 இன்ட்டு I2 இஸ் ஈக்குவல் 25. அதே மாதிரி 2 இன்ட்டு I1 ப்ளஸ் 6 இன்ட்டு I2 இஸ் ஈக்குவல் டு 45. இந்த மாதிரி ஈக்குவேஷனை நீங்கள் இதை ஈக்குவேஷனை எழுதிப்பீங்க, இங்கே ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஓகேயா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து R மேட்ரிக்ஸ், இது வந்து I மேட்ரிக்ஸ், இது வந்து V மேட்ரிக்ஸ். V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. ஓகே, நம்ம இதை நீங்கள் நார்மலாக எப்படி எடுப்பீங்க, டெல்னு எடுப்பீங்க. ஓகே ரைட். கிராமர் ரூல், சால்விங் பை கிராமர் ரூல். அது என்ன கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். இதெல்லாம் நீங்கள் +2 ஃபிசிக்ஸ்லேயே +1 ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. டெல் ஒய் பை டெல், இந்த ஃபார்மேட் தான். பட் இங்கே XYக்கு பதிலாக என்ன இருக்குன்னா IV இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், I1ஓட வேல்யூ வந்து I1 I2ஓட வேல்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணணும். I1ஓட வேல்யூ வந்து எப்படி எழுதலாம், டெல் I1 பை டெல். ஓகே, இங்கே டெல்லோட வேல்யூ என்னது, டெல்லோட வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 2 2 6. therefore 30 minus 4 26. ஓகே, அப்போ டெல் I1னா
ஃபஸ்ட்டு del I1 என்ன அப்படின்னா இந்த 2545 இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். therefore 2545 இந்த எலிமெண்ட் அப்படியே வரும் 2 6. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 25 into 6 150 150 into 150 minus 90 is equal to 150 minus 90 ஓட வேல்யூ என்னது 60. ஓகே, therefore I1 is equal to 60 divided by 26. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get 2.31 ampere. ஓகேயா, 2.31 ampere. நெக்ஸ்ட்டு I2 is equal to del I2 by del. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6.73 ampere. ரைட், I1 வேல்யூவும் I2 வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் பாசஸ் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர், 4 ohm ரெசிஸ்டர் அண்ட் 2 ohm ரெசிஸ்டர். இதையும் இந்த நம்ம சால்வ் பண்ண I1 I2வையும் எந்த மாதிரி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் பாசஸ் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர், அப்புறம் கரண்ட் பாசஸ் த்ரூ 4 ohm ரெசிஸ்டர், கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர். இந்த 3 டேட்டா தான் நமக்கு, இந்த 3 வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் இந்த ப்ராப்ளமில் கவனிங்க, கரண்ட் பாசஸ் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர். இந்த 3 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எது, நம்ம இதில் வோல்டேஜ் கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதும்போது 3 into I1 தான் எழுதுகிறோம். அப்போ இந்த இருக்குல்ல 3 into I1 தான் எழுதுகிறோம். அதாவது இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 மட்டும்தான். therefore is equal to I1 is equal to, அது அப்புறம் எழுதலாம். அப்புறம் கரண்ட் பாஸ் த்ரூ 4 ohm ரெசிஸ்டர். ஸோ இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் எது அப்படின்னா, இது இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகிறதுனால I2 தான் ஃப்ளோ ஆகுது. therefore இங்கே வந்து I2 is equal to கரண்ட் பாஸஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1ம் ஃப்ளோ ஆகுது, I2வும் ஃப்ளோ ஆகுது. பட் அது மட்டுமே ஆன்சர் இல்லை. அப்புறம் ரெண்டுமே எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, I1 வந்து இந்த மாதிரி வந்து இந்த 2 ohm கிராஸ் பண்ணும்போது இப்படி கிளாக் வைஸில் வந்து டாப் டு பாட்டமில் கிராஸ் ஆகுது. அதே மாதிரி I2 வந்து இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக மூவ் ஆகி இந்த 2 கிராஸ் பண்ணும்போது அதுவும் டாப் டு பாட்டமில் கிராஸ் ஆகுது. அப்போ இது வழியாக ரெண்டு கரண்ட்டுமே பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர்னா சம் ஆஃப் I1 அண்ட் I2, சம் ஆஃப் I1 அண்ட் I2. therefore இதோட வேல்யூ வந்து I1 ப்ளஸ் I2. ஓகே, I1ஓட வேல்யூ என்னது 2.31. அதுதான் கரண்ட் பாஸஸ் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர். அதே மாதிரி கரண்ட் பாஸஸ் த்ரூ 4 ohm ரெசிஸ்டர் வந்து 6.73 ampere. ரைட், அடுத்து I1 ப்ளஸ் I2 இங்கே என்ன வரும், 409 9.04 ampere. அவ்வளோதான். ஓகே, இதுதான் என்னது மெஷ் கரண்ட் மெத்தட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நிறையவே டவுட் வரும், வீடியோ பாருங்கள் மறுபடியும். இப்போ சப்போஸ் இந்த லூப் வந்து இந்த டைரெக்ஷனில் எடுத்திருக்கோம், அதாவது நம்ம இப்போ ரெண்டுமே வந்து இது வந்து கிளாக் வைஸும் இந்த ஆன்டி கிளாக் வைஸும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இதை கிளாக் வைஸும் இதையும் கிளாக் வைஸும் இந்த மாதிரி எடுத்தோம்னா I1 மைனஸ் I2ன்னு வரும். ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ்லாம் மாறும். இதோட இது வந்து -6.73 சம்திங் வரும். பட் ஃபைனலாக அந்த மாதிரி கேஸில், அதாவது இங்கேயும் கிளாக் வைஸ் இங்கேயும் கிளாக் வைஸ் எடுத்திங்கன்னா கரண்ட் பாஸஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா I1 மைனஸ் I2ன்னு வரும். புரியுதா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை I2 மைனஸ் I1ன்னு வரும். நீங்கள் எந்த டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல சைன் மாறலாம், அது தப்பு இல்லை. பட் வேல்யூ வந்து நீங்கள் அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுவும் கிளாக் வைஸ் இதுவும் கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. அப்படி எடுக்காமல் ரெண்டையுமே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற அப்போ வந்து I1 ப்ளஸ் I2ன்னு வராது, I1 மைனஸ் I2ன்னு வரும். I1 மைனஸ் I2ன்னு நீங்கள் எழுதுனா தான் 9.04 வரும். புரியுதா? நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, சரி, இன்னொரு டவுட் இருக்குது. இந்த லூப் 1 இப்படி எடுத்திருக்கோம், லூப் 2 இந்த பாத்துக்குள்ளே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம லூப் 3ன்னு இன்னொன்று சொன்னோமே சார், அதாவது இது ஃபுல்லாக அப்படி எடுக்கணுன்னாலும் நீங்கள் அதையும் எடுக்கலாம். ஏன்னா லூப் 1 அப்புறம் லூப் 3, இல்லைன்னா லூப் 2 அப்புறம் லூப் 3, லூப் 1 அண்ட் லூப் 3, இல்லை லூப் 2 அண்ட் லூப் 3, ஆர் லூப் 2 அண்ட் 3.
இந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கரண்ட் பாஸ் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர் வந்து சேம் ஆன்சர் தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரணும். அப்படி நீங்கள் வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மீனிங். இது ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது இல்லாமல் உங்களால் இன்ஜினியரிங்குள்ளே என்ட்ரு கூட ஆக முடியாது. ஓகேயா? ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அப்படி கன்ஃபியூஷனாக தெரியலாம், பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணும்போது கரெக்டாக தான் வரும். ஓகே, இது கொஷின் நம்பர் 2. இதில் கரண்ட் பாசஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட் பாசஸ் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர். இந்த 20 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும், அப்புறம் இங்கே 10 ஓமில் பாஸ் ஆகிற கரண்ட்டும், இந்த 2 கரண்ட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து மெஷ் கரண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகே, லூப் 1 லூப் 2 இது எப்படி எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். நம்ம வந்து ரெண்டுமே கிளாக் வைஸாக கூட எடுக்கலாம். ஓகே, தேர்ஃபோர் இது வந்து லூப் 1 இப்படி எடுக்கிறோம். இங்கே லூப் 2, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1, இங்கே I2. ஓகே, இதில் லாஸ்ட்டு சர்க்கியூட்டுக்கு இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லாஸ்ட்டு சர்க்கியூட்டில் இங்கே வந்து சென்டரில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் கேவிஎல் அப்படின்னாலே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. அப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு ப்ளஸ்க்கும் இன்னொரு ப்ளஸ்க்கும் கேப்பில் உள்ளது வோல்டேஜாக தான் இருக்கணும். பட் இங்கே ஏன் ஐ போட்டிருக்கோன்னா, இது ஐ மட்டும் இல்லை, ஐ இன்ட்டு ஆர். இந்த 3ன்றது 3 ஓம் ரெசிஸ்டர், ஐ இன்ட்டு ஆர்ன்றது வோல்டேஜ். அதே மாதிரி 2ன்றது ஆர், ஆர் இன்ட்டு ஐன்றது வோல்டேஜ். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆரில் இங்கே 25ன்றது டைரெக்டாக வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வரக்கூடாது, ஒன்று வி இருக்கணும், இல்லை ஐ இன்ட்டு ஆர் இருக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆகணும் ஈக்குவேஷன். பட் இங்கே க்ளோஸ் பண்ணோன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கல, டைரெக்டாக கரண்ட் சோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால இது வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிறோம். ஸோ ஐ இன்ட்டு ஆர்னு எடுத்துடுறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து -20 வோல்டேஜ்னு எழுதிடுவீங்க, அப்புறம் 20 இன்ட்டு I1 எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு என்னென்னு எழுத முடியும், உங்களால் எழுத முடியாது. இதுக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் நமக்கு டைரெக்டாக எழுத முடியாது. புரியுதா? +2 அப்படின்னு மட்டும் எழுதக்கூடாது, ஏன்னா 2ன்றது கரண்ட்டு தான். ஐயோட வேல்யூ ஓகே, இன்ட்டு ஆரோட வேல்யூ அப்படி எழுத முடியாது. இந்த பாருங்கள், -20 இதை எழுதுகிறோம், -20 + 20 இன்ட்டு I1 + 20 இன்ட்டு I1. இதுவுமே ஒரு வோல்டேஜ், வின்றது வோல்டேஜ். இங்கே ஐ இன்ட்டு ஆர், ஸோ இதுவுமே ஒரு வோல்டேஜ். ப்ளஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த சைடு க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2 ஆம்பியர் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து ஐ தான், அப்போ ஆரோட வேல்யூ அது தெரியாது. புரியுதா? அப்போ இது வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இது நாட் வேலிட். அப்போ லூப் 1 லூப் 2ன்னு இப்படி எடுக்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கிறோம், கரண்ட் பாஸ் த்ரூ ஐன்றது இதுதான். ஓகே, இதில் க்ளோஸ்டு பாத் நம்ம இப்படியும் எடுக்கலாம்னு சொன்னோம் தெரியுமா? அப்படி தான் நம்ம வந்து மெஷ் ஈக்குவேஷன் வந்து எழுத முடியும். ஓகே, எழுதலாம். எப்படின்னா இங்கேருந்து வரும். ஸோ இங்கே -20 ப்ளஸ் இந்த வழியாக ஃப்ளோ ஆகும்போது 20 இன்ட்டு I1. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 20 இன்ட்டு I1 ப்ளஸ் 20 இன்ட்டு I1. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃப்ளோ ஆகும்போது என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ 10 இன்ட்டு I2 ப்ளஸ் 10 இன்ட்டு I2, அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதாவது 20I1 ப்ளஸ் 10I2 இஸ் ஈக்குவல் டு 20. இது எல்லாமே 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 2I1 ப்ளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் how many branches, how many nodes அப்படின்னா, as usual 3 branches இருக்குது, 3 branches. அப்புறம் 2 nodes இருக்குது, node 1 node 2. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், branch minus node plus 1. அப்படி பார்த்தாலுமே இங்கேயும் மினிமம் 2 equations are required to solve this problem. 1 ஈக்குவேஷன் தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது. 1 ஈக்குவேஷன் எழுதிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த சென்டரில் இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியல. அப்போ என்ன எழுதுகிறோன்னா, இது கேவிஎல் அப்ளை பண்ணோம் இல்லையா, கேசிஎல் ஏதாவது அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். பட்
கேசிஎல் கரண்ட்டுன்னு எழுதும்போது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கரண்ட்டு மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இதை பாருங்கள். I1 வந்து இந்த மாதிரி இதை கிராஸ் பண்ணும்போது டாப் டு பாட்டமில் கிராஸ் ஆகுது. பட் I2 என்ன ஆகுது, ஆப்போஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி எழுதுறோம்னா, டாப் டு பாட்டமில் எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறோம். ஸோ இப்படி வரும்போது டாப் டு பாட்டமில் எது எது வருது, I1ம் வருது, இந்த 2 ஆம்பியரும் வருது. ஸோ I1 + 2, அப்புறம் பாட்டம் டு டாப்பில் என்ன போகுது, I2 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது, இஸ் ஈக்குவல் டு I2. இந்த ஈக்குவேஷனையும் இந்த டைரக்ஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். I1ம் I2வும் ஃப்ரம் டாப் டு பாட்டம், தர்ஃபோர் அது ஒரு சைடும். I2 எப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த கிளாக் வைஸில் இருக்குது. இந்த கிளாக் வைஸில் இருக்கும்போது பாட்டம் டு டாப் ஃப்ளோ ஆகுது. ஸோ I2 வந்து இந்த டைரெக்ஷன்லேயும் இருக்கும். ரைட், இது என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, I1 இஸ் ஈக்குவல் டு, பை சால்விங் 1 and 2, I1 is equal to -2/3 ampere, I2 is equal to 4 I1 sorry இதுதான் I2. I1 is equal to 4/3 ampere. ஓகேயா, ரைட். அப்போ கரண்ட் பாசஸ் த்ரோ 20 ohm ரெசிஸ்டர். என்னது, கரண்ட் பாசஸ் த்ரோ 20 ohm ரெசிஸ்டர். இது செப்பரேட்டாக எழுதி தான் ஆகணும். இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1. தர்ஃபோர் I1ஓட வேல்யூ 4/3 ஆம்பியர். ரைட். அப்புறம் கரண்ட் பாசஸ் த்ரோ 10 ohm ரெசிஸ்டர். இந்த 10 ohmல எது பாஸ் ஆகுது அப்படின்னா I2. இந்த மாதிரி தானே I2 தானே பாஸ் ஆகுது 10 ohmல. therefore is equal to I2. I2ஓட வேல்யூ என்னது, -2/3 ஆம்பியர். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்லையும் லாஸ்ட் ப்ராப்ளம்லையும் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணோம். பட் இதெல்லாம் கன்வென்ஷனல் வே. பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணோன்னா இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து அல்ஜிப்ரா மெத்தட்லேயோ இல்லை அல்ஜிப்ரிக் மெத்தட்லேயோ இல்லை கிராமர் ரூல், இந்த மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கிராமர் ரூல் யூஸ் பண்ணி அந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுல இதெல்லாம் தப்பிக்கலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். எப்படி யோசிக்கலாம், ஃபார்ம் பண்ணுறதே ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். பட் அதுலேயே நம்ம வந்து வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இது ஒரு ஷார்ட்கட், ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ், அதாவது ஸ்மார்ட் வே ஆஃப் சால்விங் திஸ் ப்ராப்ளம் எப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு கேஸில் I1 I2ன்னு 2 கரண்ட் எடுத்திருக்கோம். அந்த 2 கரண்ட்ஸ் எடுத்ததுனால தானே I1ம் I2வையும் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண வேண்டி வந்தது. இப்போ நம்ம 2 I1 I2ன்னு எடுக்க போகிறதே இல்லை. எடுக்க போகிறதே ஒரே ஒரு கரண்ட் தான். ஸோ அதை வச்சே நம்ம ட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐன்னு எடுக்கிறோம். அதாவது இந்த பாத்தில் ஃப்ளோ, இது வந்து நம்மளோட அசம்ஷன். இந்த பிளாக் கலரில் உள்ளது கிவன் கொஷின்லேயே இருக்கிறது. பட் நம்ம இந்த ப்ளூ கலரில் எழுதுறது நம்மளோட அசம்ஷன். இங்கே கூட எழுதிக்கலாம். ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உள்ள ஒரு அசம்ஷன். ஓகே, இங்கே வந்து ஐன்னு எடுக்கிறோம். என்ட்ராகிற கரண்ட் வந்து ஐ. பட் இங்கே கேசிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஐன்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த 2 ஆம்பியர் வந்து இந்த பாத்தில் அதாவது சப்ட்ராக்ட் ஆகிடுது. அதாவது ஐ வந்து இட் மே பி 10 ஆம்பியர் ஃபார் எக்ஸாம்பிள். 10 ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது. பட் 2 ஆம்பியர் வந்து இந்த பாத்தில் ஸ்ப்ளிட் ஆகிடுது, டிவைட் ஆகிடுது. அப்போ இங்கே 10 ஆம்பியர் வந்ததுன்னா 2 ஆம்பியர் இங்கே மைனஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும், 8 ஆம்பியர் தான் இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகும். பட் 10க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஐன்னு இருக்குது. ஸோ ஐ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும்போது இந்த பாத்தில் 2 ஆம்பியர் டிவைட் ஆகிடுது. ஸோ இங்கே என்ன வரும், இங்கே என்ன கரண்ட் வரும், I-2. புரியுதா? ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது 2 ஆம்பியர் இங்கே மைனஸ் ஆனதுனால இந்த பாத்தில் என்ன கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, I-2 தான் ஃப்ளோ ஆகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து லூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி எழுதலாம், -20, இது வந்து ஆர். ஓகே, -20 KVL ஃபார்ம் பண்ணுறோம். இப்படியே வரும்போது மைனஸ் தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ therefore -20. இந்த சைடு வரும்போது 20 × I ப்ளஸ் 20 × I. அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக க்ளோஸ் பண்ணும்போது I × R தான், அந்த ஃபார்மேட் தான்.
இங்கே ஐன்றது என்னது I-2. I-2 தான் இங்கே வந்து I டேஷ் கரண்ட் இன்ட்டு ஆர். ஆரோட வேல்யூ 10. therefore இதுதான் ரொம்ப முக்கியம். 10 இன்ட்டு I-2. இது புரியுதா? இந்த கரண்ட் இன்ட்டு ஆர், ஐ இன்ட்டு ஆர் ஃபார்மேட். இங்கே ஐன்றது என்னது ஆக்சுவலாக I-2 தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I-2 இன்ட்டு 10 அவ்வளோதான். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது வேறு எந்த எலமெண்ட்டும் இல்லை, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதுனா 2 in 20i ப்ளஸ் 10i மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 30i இஸ் ஈக்குவல் டு 40. 0 0 gets cancelled. I is equal to 4/3 ampere. புரியுதா? ஸோ இந்த கரண்ட் இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 4/3. இங்கேயும் பாருங்கள் 4/3 தான் வந்திருக்கு. இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன எடுத்துருக்கோம் I1. அது வந்து 4/3ன்னு I1ன்னு போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்னது எடுத்த கரண்ட்டே இது I மட்டும்தான். அப்போ அதுவும் கரெக்டாக தான் வருது, 4/3ன்னு வந்துருச்சு. சரி, அப்போ கரண்ட் பாசஸ் த்ரூ 20 ohm ரெசிஸ்டர் வந்து என்னது, இந்த 20 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த I தான் என்னது 4/3 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு 4/3 ஆம்பியர். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் பாசஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 10 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது, இங்கே கரண்ட் பாஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது, இங்கேயும் ஐன்னு எழுதக்கூடாது. 10 ohm இந்த 20 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I, 10 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I-2. ஏன்னா 2 வந்து இங்கே டிவைட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், I-2. இதுதான் கரண்ட். அப்போ I-2னா ஐயோட வேல்யூ வந்து 4/3 -2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், -2/3 ஆம்பியர். therefore current passes through 10 ohm resistor வேல்யூ வந்து -2/3 ஆம்பியர். இதுதான் ஆன்சர். பாருங்கள் கரெக்டாக வரும். இங்கேயும் பாருங்கள், கரண்ட் பாஸ் த்ரூ 20 ohm ரெசிஸ்டரில் 4/3, இங்கேயும் கரண்ட் பாஸ் த்ரூ 20 ohm ரெசிஸ்டரில் 4/3, கரண்ட் பாஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டரில் -2/3, கரண்ட் பாஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டரில் -2/3. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். பட் லாஜிக் மிஸ் ஆகாமல் நீங்கள் சால்வ் பண்ணணும். புரியுதா? இந்த மெத்தட் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி. இந்த மெத்தடில் 2 ஈக்குவேஷன்ஸ் வருது, 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணுறதுலேயே நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வராது. புரியுதா? இங்கே அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறோம். எதுக்கு I1 I2 இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு. ஸோ இது என்ன பண்ணுறோம், அதாவது I1 I2ன்னு எடுக்காமல் இந்த -2 இங்கே, அதாவது இந்த 2 ஆம்பியர் டிவைட் ஆனதுனால இங்கே I-2ன்னு எடுத்துகிட்டு ஒரே ஈக்குவேஷன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதில் எதுவுமே மெமரைஸ் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை, எல்லாமே நீங்கள் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இதுதான் மெஷ் கரண்ட் மெத்தட். இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், வந்தால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதுக்கும் முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க, இல்லை எனக்கு வந்து மெயில் அனுப்புங்க, என்னையே காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர், உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே, இப்போ குவிஸ் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி என்னென்னு சொல்லுங்கள். இன்றைக்கி 2 ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த குவிஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம்ல அதே மாடல், இதே மாடலில் உள்ள இந்த கொஸ்டின். இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து 45 வோல்டேஜ், இந்த லூப் 2ல் 45 வோல்டேஜ்னு இருக்கும், இங்கே வந்து அது இருக்காது. ஓகே, நோ நீட் டு வரி. இதுக்கு பதிலாக இங்கே 0ன்னு வரும், அவ்வளோதான். புரியுதா? இங்கே 45 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இங்கே 0. பட் நீங்கள் எந்த டைரெக்ஷன், எந்த லூப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கான்செப்ட் வந்து மாறும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் வந்து நம்ம இன்றைக்கி செகண்டாக சால்வ் பண்ணோம்ல ஒரு ப்ராப்ளம், அந்த பேசிஸில், அதாவது இதே ப்ராப்ளம் இந்த மாடலில் செகண்ட் குவிஸ், அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த செகண்ட் கொஷின் வந்து இதே மாடல். இங்கே டைரெக்ஷன்லாம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இங்கே வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது, ஸோ அது வந்து இந்த மாதிரி I-2ன்னு எடுத்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது, அப்வேர்டாக இருக்குது. ஸோ இங்கே இங்கே அப்வேர்டில் 3னா அப்போ இங்கே என்ன வரும், அதை நீங்கள் தான் இமேஜின் பண்ணணும். இங்கே வந்து ஐன்னு வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எடுத்துருக்கீங்க, இங்கே 3 வந்து
பாட்டம் டு டாப்பில் இருக்குது. இப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா I-3 வருமா I+3 வருமா? டிசைட் யுவர் செல்ஃப். புரியுதா? ரைட். இதுவும் அதே மாடல். 2 மாடலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ரெண்டுமே இந்த மாதிரி டெசிமல் தான் வரும். 4/3 சம்திங் அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் தான் வரும். இல்லைன்னா பாயிண்ட் சம்திங் 0.79 ஆர் அந்த மாதிரி தான் வரும். ரவுண்டான வேல்யூ வந்து வராது. ஸோ டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஓகே, இதை சால்வ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ணி ஸ்கேன் பண்ணிலாம் ஒன்றும் அனுப்ப வேண்டாம். ஜஸ்ட்டு இதில் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் டைப் பண்ணுங்கள். I5 ohm, I4 ohm, I3 ohm, I8 இந்த மாதிரி பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.